பாக்குறதுக்கே கொல கொலன்னு ஒரு மாதிரி இருக்குல்ல. பட் இது எவ்வளவு நல்ல மெத்தட்னு உங்களுக்கு தெளிவா அந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி வெண்டைக்காயை அரிசியோட சேர்ந்து வேக வைக்கிறது ஒரு ஒற்றைப்பானை முறை, ஒன் பாட் மீல். இது ஏசியால சில நாடுகள்ல காமனா இருக்கும். வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா இதுல 100 கிராம்ல 30ல இருந்து 40 கேலரி தான் இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது கிலோ கணக்குல கூட எடுத்துக்கலாம். இப்படி இந்த வெண்டைக்காயும் அரிசியும் சேர்ந்து வேக வைக்கும் போது அரிசியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எப்படின்னா அந்த வெண்டைக்காயில இருக்கிற மியூசிலேட், அதாவது கொல கொலன்னு இருக்குல்ல, அதுல வந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கும். இது இரண்டையும் சேர்ந்து வேக வைக்கும் போது அரிசியை ஃபுல்லா கோட் பண்ணிட்டுரும். இதனால நீங்க சோறு சாப்பிடும் போதே உங்களுக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். வெறும் வேக வச்ச சோறை சாப்பிட்றத கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வெண்டைக்காயோட சேர்த்து அரிசியை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு அதை செரிமானம் பண்றதுக்கு அதிகமா டைம் எடுத்துக்கும். இதனால உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் டக்குன்னு ஏறாது. இப்படி வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதுல இருக்கிற நார்ச்சத்து, அப்புறம் இந்த அரிசி கஞ்சி, இது ரெண்டையும் கலந்து இந்த கொல கொலன்னு சாப்பிட்றாங்களா, இது வந்து ஒரு நல்ல ப்ரீபயாட்டிக். இது உங்க குடல் பகுதிகளுக்கும் உங்க செரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லது. வெண்டைக்காயை நீங்க எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்றதையும் நிறைய மசாலா போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். இந்த மாதிரி வித்தியாசமான டாபிக்ஸ்ல ஒரு நல்ல நியூட்ரிஷன் டிப்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.